ಶಿವಮೊಗ್ಗಕ್ಕೆ போகிறோம். 1250 சம்திங் ஆச்சு, 1250 1300 சம்திங் ஆச்சு. ஆமாம், எனக்கு ஸ்மூத்தாக தான் அங்கே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ட்ராவல் லாங்காக போயினே இருக்கேன்னா நான் பிரேக் மேலே கால் வைக்க மாட்டேன். பிகாஸ் பேக்னோன்னு புது செட்டப்பு எப்படி இருக்கும்னு தெரியல. ஹலோ கைஸ், என் பேர் தான் மணிகந்தன், நீங்கள் மேடின் கூட கூப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரைடுக்கு போக போகிறோம். இது என்டையர்லி அன்எக்ஸ்பெக்டட் ரைடு தான். இது இப்போ தான் ஒரு 1 or 2 hours முன்னாடி தான் போகலானே ஒரு ஐடியா வந்துச்சு. அது எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றதை நம்ம மோட்டோ வ்ளாகில் பார்ப்போம். ஸோ வாங்க, நான் கியராக போயிட்டு நெக்ஸ்ட் மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி முன்னாடி வந்தாச்சு. ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் வீட்டிலேருந்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் தாண்டி போயின்னு இருக்கோம். ஆமாம் தானே? ஆமாம், அவ்வளோதான் இருக்கும்பா. ஸோ வீட்டுக்கிட்டேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். அது பார்த்தா எப்படி ஆஃப் ஆகிட்டுருக்கு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தால் ரெக்கார்டே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ரெக்கார்ட் போட்டு போயின்ட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஷிவமொகாக்கு போகிறோம். ஷிவமொகாவில் ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அந்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு அங்கேருந்து குந்தாபுரா போகிறோம். அங்கே ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் வீடு இருக்குது. ஸோ ஒரு ரிசப்ஷனுக்காக தானே போகிறோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் இப்போ 3 மணி டைமு. நான் என்ன ஒரு 10 minutesக்குள்ளே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். நான் அந்த பக்கம் போக மாட்டேன். இந்த பக்கம் சர்வீஸ் ரோடில் வந்தால் தான், அங்கே இந்த சைடு சிக்னல் இல்லை, அந்த பக்கம் சிக்னல் இருக்குது. போய் அங்கே லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ஷிவமொகாவுக்கு போகிறோம். இப்போ டைம் வந்து 3 மணி ஆகுது. இன்னும் 10-15 minutesல ஃப்ரெண்டு வீட்டில் போய் ரீச் ஆயிடுவேன். அங்கே ரீச் ஆன உடனே அங்கேருந்து நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறன்றது மாதிரி தான் எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகுன்றது இருக்குது. ஸோ ஷிவமொகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 kilometers இருக்குது. நம்மளுக்கு எப்படி இல்லைனாலுமே ஒரு 5 to 6 hours ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த பக்கம் ஹைவே நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஒரு வாட்டி ஃபேமிலி ட்ரிப் ஒரு வாட்டி போனப்போ பார்த்தேன், டிடியில் போனப்போ. ஸோ ரோடு அப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரோடு இப்போ அது நல்லா இருக்கிறதுனால ஒரு 5 maximum 6 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக இந்த ரைடில் என்ன எங்கே போகிறோம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து குந்தாபுராக்கு போயிட்டு அங்கேருந்து ஓய் விண்டேஜ் கார் செம்மையாக இருக்கே, ரெட்ரோ ரெண்டல்ஸ். ரெண்டல் கார் போல் நல்லா இருக்கே வண்டி. அந்த வண்டி பற்றி நமக்கு தெரில. ஸோ அன்பிளான்டு ரைடுன்றதுனால எப்படி இருக்கும்னு தெரில. இந்த ரைடு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் காலைல சும்மா பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி பிளான் சேஞ்சு, ட்ரெயினில் போகல பைக்கில் போகலான்னு இருக்கேன், ஒருத்தனே தான் போகலான்னு இருக்கேன், என்னன்னு தெரிலன்ற மாதிரி பேசினா. நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணோன்னே சரி வா, எதுக்கு சேர்ந்தே போகலாம் வான்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா, நாளைக்கு நான் வேறு இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு இடத்துக்கு நான் நாளைக்கு தனியாக போக போகிறேன். இவன் இன்றைக்கி இங்கே தனியாக போக போகிறான். ப்ளஸ் இவன் அங்கே ரீச் ஆகும்போது நைட் ஆகும். சரி வாடா போகலான்ற மாதிரி பேசினோம் 2 பேருமே. அப்படியே பிளான் ஓகே ஆச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரே பைக்கில் தான் போக போகிறோம். 2 பைக்கிலலாம் போகல. அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ன்றதுனால எதுவும் அரேஞ்ச் பண்ணல பெருசாக. ஸோ ஒரே பைக்கில் போக போகிறோம். இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கொரகொண்டேபாளையம் ஃப்ளைஓவர் ஏறி போயின்னு இருக்கிறது. இங்கேருந்து நாக்சந்திரா வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் தான். கீழே போனோன்னா ஏகப்பட்ட சிக்னலுங்க இருக்கும். இங்கே சிக்னல் ஒன்றும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். அப்புறம் வந்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, 2 பேர் ஒரே பைக்கில் தான் போகிறோம். ஸோ வேறு 2 பேரும் ஒரே பைக்கில் தான் போகிறோம். அப்புறம் அங்கே போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எங்கே போகிறதுன்றதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு ஃபியூ பிளேசஸ்க்கு போவோம். அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆகுன்றது தான் ஒரு சின்ன கொஷன் மார்க். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 10 minutesல அவன் வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராஃபிக் இல்லைனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருப்பான். அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நான் எவ்வளோ 3:35 3:40 கிட்ட வீடு விட்டேன். ஒரு 25 minutesல வந்துடுவேன்டான்னு சொன்னேன் அவங்ககிட்ட.
ஆல்ரெடி 25 இல்லை 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவன் வேறு சாப்பிட்டு எல்லாம் கிளம்பணும். 3:30 மேலே கிளம்புவோம். ஒரு 5 to 6 hours ஜேர்னின்றதுனால எப்படி இருக்கோ தெரியல. இருட்டதுக்கப்புறம் தான் போவோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து மிட் நைட்டு குந்தாப்புறா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு பிக் பண்ணிட்டு போகும்போது நெக்ஸ்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது வண்டியோட கலர் இதுவாக இருக்காது, வண்டி கலர் ரெட் கலரில் மாறிடும். ஸோ வாங்க ரெட் கலர் வண்டியை மாறினதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் இப்போ தான் தாண்டி போயிட்டுருக்கோம். நெலமங்கலம் டோல். இன்றைக்கி ரைடோட ஃபஸ்ட்டு டோல் இது தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல் தாண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:10. நாங்கள் இப்போ இவன் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வண்டிக்கு ஃபியூயல் போட்டு நீங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு ஃபியூயல் பிரேக் 4:10க்கு. ಆ ಕಡೆ ಬೇಕಾದರೆ ಹಾಕೋಣ. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:33. நாம் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் சம்திங் என்னமோ சிட்டிலேருந்து வந்திருப்போம். ஃபோக்கஸ் ஆகும். இப்போ ஒரு ஃபியூயல் பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ டைம் 4:32 ஆச்சு. நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸு இன்னொரு 233 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குது. அப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் காமிச்சிச்சுன்னா கூகுள் மேப்ஸில் வந்து 4.5 hours சம்திங் காமிச்சிச்சு. ஃபோக்கஸ் ஆகும், பிரைட்னஸ் லாக். ஸோ இப்போ 4.5 hours 35 கிலோமீட்டர்ஸ் விட்டு வந்து ஒரு ஃபியூயல் பிரேக் எடுத்திருக்கோம். 4.5 hours இப்போ நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு 8 கிட்ட ஆயிரும். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு வந்துடும் பேசஞ்சர் தான். பிரைட்னஸ் ஏன் இந்த பக்கம் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டு உங்களுக்கு நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக கேடப்பாக இருக்கிறது செம்ம வைக்கையாக இருக்குது. அப்பா பார்ப்போம். ரைடு இப்போ வரைக்கும் நல்லா தான் போயின்ட்டுருக்கு. இப்போ அவன் எவ்வளோ ஃபியூல் ஃபில் பண்ணுறான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஜியோ பெட்ரோல் பங்க்கில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 103.23 இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். முன்னாடி போய் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் எங்கேயாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தும்கூர் டோல்கிட்ட வந்திருக்கோம். நம்ம ரைடோட 2வது டோல் இது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குது. பெட்ரோல் பங்க் கிட்ட சொன்னா இல்லையா 233ன்னு. ஸோ மோஸ்ட்லி 220 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே இங்கே டோல் வந்துச்சு, இளநீர் குடிக்கலான்னு வந்துச்சு. ஸோ திருப்பி இங்கே நிறுத்தியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆக போகுது, 4:58. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னும் முன்னாடி அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ இங்கேருந்து இளநீர் குடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு பிரேக்கில் காமிச்சிருப்பேன். நம்ம ரைடோட செகண்ட் டோல் இப்போ தாண்ட போகிறோம். விச் இஸ் தும்கூர் டோல் தானே இதோ. இப்போ தும்கூர் டோலு. அண்ட் தென் இப்போ பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகுறாங்களாம். அவங்க இப்போ தான் பெங்களூர் சிட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க ஒரு 10 minutes பேக்கு. இப்போது சிரான்ற ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு வெயிட் பண்ணோம். நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து 230 கிலோமீட்டர்ஸ்னால் இதில் வந்துட்டு ஒரு 4.5 hours காட்டுது. அந்த RS4 GP ஆயிலோட யூசர் ரிவ்யூ இதில் லேசாக அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். அவன் இது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கான். அவனோட ஃபீட்பேக் என்னென்னா ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக தெரில. பட் வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணால் இப்போ ஸ்மூத்தாக இருக்குன்றான். ஸோ நம்மளுக்கு நம்ம வண்டியில் சேஞ்ச் பண்ணும்போது தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அவனுக்கு இது கரெக்ட் டெய்லி அவன் வண்டிக்கு அவனோட சவுண்டு அது இது நல்லா அவனுக்கு தெரியும். எனக்கு இது ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆகுது. பட் இது எனக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் லேஸாக இருக்குது. பார்ப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் இப்போ தான் ட்ரைவ் பண்ணேன். நான் இன்னும் 2 கிலோமீட்டர் கூட ஓட்டலை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ಲೆಫ್ಟಿಗೆ ನೋಡ್ಕೊಂಬಾರಪ್ಪ.
அதில் அவன் எங்கேயோ இருக்கான், லெஃப்ட்டுக்கு பார்க்காம அவன் பாட்டுக்கு வரான். லேசாக மழை தூர்ற மாதிரி இருக்குது. நான் வேறு இது ரெயின் ப்ரூஃப் பவுச் எடுத்துன்னு வரலாம். மழை வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓட்டின்னு போயிடுவோம். ஏன்னா இப்போ மழை தூருது. இன்னும் 230 கிலோமீட்டர் போனோம் நாங்கள். மழை வராதுன்னு நினச்சிக்கிட்டு ரெயின் கோட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அந்த தாட் இருந்துச்சுன்னா நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் பவுச் சொன்னேன் இல்லையா, அதை கொண்டு வந்திருப்பேன். அதை போட்டு நான் பார்த்து ப்ளூடூத்தில் உள்ளே கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் பேசிக்கிட்டே. அப்போ நம்ம பாட்டுக்கு போவோம். மழை கொஞ்சம் அதிகம் ஆச்சுன்னா அவன்பிட்டு தான் 2 ஃபோனையும் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்படியே போவோம். மழை வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயின்னு இருக்கோம். பார்க்கணும். மழை வேற லைட்டாக சுருன்னு விழுது. ஸோ மழை அதிகமாக வரக்கூடாதுன்ட்டு வேண்டிட்டு போவோம். நான் வேறு நேற்று கால் ஆஃப் தி ப்ளூ வீக்கெண்டுக்கு போயிருந்தேன்னா அந்த வீடியோ வேறு கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக எடிட் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக எடிட் பண்ணிடலாம்னு நினச்சின்னு இருந்தேன் நான். பட் அதுக்குள்ளே இன்னொரு ரைடு போயின்னு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்போ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு அதை எடிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எடிட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு. அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டான பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு நாங்கள் வாங்கினதும் ஆயில் அங்கே தான் வாங்கினோம். அப்பயே வரும்போதே சொல்லியிருப்பேன் இல்லையா, 1250 சம்திங் ஆச்சு. 1250 1300 சம்திங் ஆச்சு. ஆமாம், எனக்கு ஸ்மூத்தாக தான் அங்கே ஃபீல் ஆகுது. பிகாஸ் 100க்கு மேலே ஒரு சின்ன அங்கங்கே ஒரு வைப்ரேஷன் எனக்கு லேசாக ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் இல்லை, வண்டி செம்ம ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அவன் லேசாக தான் இருக்குன்னு சொன்னான், பட் அதோட பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. எடுத்தோடனே எனக்கு பெருசாக எதுவும் தெரியாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓட்ட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக போக வண்டி நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. வைப்ரேஷன் எதுவும் பெருசாக தெரில. வண்டியில் வைப்ரேஷன் ஃபுல்லாக கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் 100க்கு மேலே எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா யூஸ்வலாக இந்த வண்டியும் நான் 100க்கு மேலெலாம் ஓட்டியிருக்கேன். என் வண்டி யூஸ்வலாக 100 மேலே ஓட்டுவேன் இல்லையா. ஸோ அதனால எனக்கு 100+ எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. லோவர் எண்ட்லேயே எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தெரியல, அப்போ தெரில. பட் இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நான் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் அக்ரெசிவாக ஓட்ட மாட்டேன். அது எதுக்குன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பழகிடுச்சு அந்த மாதிரி. ஸோ நான் வண்டி எல்லாம் இன்ஜின் ஆயில் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் ஃபஸ்ட்டு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் அக்ரெசிவாக ஓட்ட மாட்டேன் எப்போதும் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்சஸோ இல்லை பெட்டராக எதாச்சும் ஃபீல் ஆகுதான்ட்டு சொல்லுங்கள். நான் ஓவர் ஸ்பீடெல்லாம் ஒன்று போயினில்லை, கரெக்டாக 100ல் மெயின்டைன் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து போர்டில் போட்டிருக்கிறது சித்ரதுர்கா 128, தாவன்கரே 192, பூனே 771. நம்ம இந்த 3 டெஸ்டினேஷனும் போக போகிறதில்ல. சித்ரதுர்காவுக்கு அவுட்டரில் தான் நம்ம போக போகிறோம். தான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த சிரான்ற ஒரு இடத்துல வெயிட் பண்ணோன்ட்டு அங்கே இன்னும் 2 பேர் வராங்க எக்ஸ்பல்ஸ் வண்டியில். அவங்களுக்காக வெயிட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 1 hour கன்ஃபார்மாக நாங்கள் வெயிட் பண்ணோம். நாங்கள் போக வேண்டிய ஃபஸ்ட்டு அந்த ரிசப்ஷனுக்கு ஒரு 10 o'clock தான் ரீச் ஆகும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு 10-10:30 ஆனால் கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர்னா கூடமே அழுத்தி பிடிச்சி போயிடலாம். போயிடலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜாஸ்தி ஸ்டாப்ஸ் இல்லாமல் கூட நாங்கள் போயிடுவோம் ஒரு வாட்டி. பட் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களதையும் பார்க்கணும். கொஞ்ச நேரம் ஓட்டினா தான் டிஃப்ரென்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் இந்த ஃபோன் வேறு சார்ஜ் போடணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 82% தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ இங்கே முடிச்சுட்டு திருப்பி இது குந்தாபுரா கிட்டே போனோம். குந்தாபுரான்றது எங்கே இருக்குதுன்னா மங்களூர். இப்போ நம்ம இன்னொரு சைட்லேருந்து போயிருந்தோம்னா மங்களூர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ வரும். நம்ம இப்போ ஷிவமோகா சைட்லேருந்து போகிறதுனால எவ்வளோ வருதுன்ட்டு அங்கேருந்து கிளம்போது தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண மாதிரின்ற கணக்கு வச்சுக்கோங்களேன்.
நம்ம யூஸ்வலாக போகிறதா இருந்தால் போன வாட்டி நாங்கள் போனப்போ வந்து குனிகல் ரோட்டில் போனோம். குனிகல் ரோட்லேருந்து போயிட்டு ஷிரடி காட்டு அந்த ரூட்டில் போயிருந்தோம். இந்த ரூட்டில் பெருசாக காட் செக்ஷன் வராது. தும்கூர் சித்ரதுர்கா டோல்வே பிரைவேட் லிமிடெட், ஊருக்கெரே சித்ரதுர்கா. ஓகே, ஆனால் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு கிளம்புறது நல்லதாக போச்சு. பிளான் பண்ண 2 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பார்த்தோம், 2லேருந்து 3 மணிக்குள்ளே. அப்போ கிளம்பியிருந்தோன்னா வெயிலில் சுட்டு பொசுங்கி போயிருப்போம். அப்பா சாம எவ்வளோ 34 36 வரைக்கும் போகுது டெம்பரேச்சரு. ரயில்வே பிரிட்ஜு இந்த டைமில் இருந்தாலும் கிளைமேட்டும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருட்டிடும். அப்போ நம்மளுக்கு ஃபோனில் வ்ளாக் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கஷ்டம். இந்த சென்ஸ் ஃபுல்லாக கிளாரிட்டி இருக்காது அவ்வளோ, பட் நல்லாயிருக்கும், மோசமானதும் இருக்காது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். ஸோ இன்னும் 209 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ கூகுள் மேப்பு 4 hours காட்டு, 3 hours 59 minutes. சிரா இங்கேருந்து 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணோம். 35 சாரி, இன்னும் 35 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி ட்ராவல் லாங்காக போயினே இருக்கேன்னா நான் பிரேக் மேலே கால் வைக்க மாட்டேன். பிகாஸ் பேக் பிரேக் மட்டும் சீக்கிரமாக போயிடும். ஏன்னா நம்ம கால் அது மேலேயே இருக்கிறதுனால ஒரு மைல்டு ப்ரெஷர் அது மேலே விழுந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அதனால தான் பேக் பிரேக் ரொம்ப சீக்கிரம் வேர் ஆஃப் ஆயிரும். கரெக்டாக அது ஆக்சசபிளாக இருக்கிற டிஸ்டன்ஸில் காலை மட்டும் வச்சுக்குவோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால காலு டக்குன்னு பிரேக்கும் அடிக்கணும்னா பிரேக் அடிச்சிக்கலாம், சைடில் கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா பிரேக் பேட்ச்சு சீக்கிரம் வேர் ஆஃப் ஆகாது. அது எந்த பைக்காக இருந்தாலும் இதுதான். ஸோ நான் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த புது ஆயிலில். எனக்கும் ஸ்மூத்னஸ் இருக்குது, வண்டியில் ஒரு ஸ்மூத்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இவன் வண்டி வந்து கரெக்டாக 24,000 இப்போ ஓடி இருக்கு. இந்த இடத்துக்கு கரெக்டாக 24,000. இவன் என்னதுக்கப்புறம் 1 வருஷம் விட்டு தான் வாங்கினான். இவன் வண்டி 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே 24,000 ஓட்டிட்டான். நான் இப்போ தான் 20,000 தொட்டிருக்கிறேன். ஸோ இவன் வண்டி வந்து என்னை விட ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஆனால் இவன் என் டயர்ஸை விட இன்னும் பெட்டராக இருக்குது. அதுக்குள்ளே தேஞ்சிருச்சு 20,000 கிட்ட. இவந்தும் இன்னும் ஓடும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ 24 இல்லையா, இவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 வரைக்கும் கூட புஷ் பண்ணலாம் மேபி. பிகாஸ் இவன் என்ன அளவுக்கு அக்ரெசிவாக ஓட்ட மாட்டான். ஸோ நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுவேன், அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுவேன். பிரேக் அடிக்கிறது இந்த மாதிரி டயர் மேலே தானே லோடு விழும். என்னதான் சில பேர் இருந்தாலும் டயர் மேலேயும் ஒரு நல்ல லோடு விழும் இல்லையா, அக்ரெசிவாக டக்குன்னு ஆக்சிலரேட் பண்ணுறது எல்லாமே. ரோடு நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் மான்சூனில் தான் வரணும், செம்மையாக இருக்கும் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோட்டோ வ்ளாக் இதெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, எனக்கு டெஸ்டினேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி இந்த ட்ராவலிங் போர்ஷனும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ட்ராவல்ன்றது டெஸ்டினேஷன் மட்டும் இல்லை, இந்த ட்ராவலிங்கும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுவும் அதோட ஒரு பியூட்டி. ஏன்னா டெஸ்டினேஷன் எவ்வளோ நேரம் நான் பார்க்குறதும் ஒரு 1 hour இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் கவர் பண்ணுறதும் ஒரு 5 minutes கூட இல்லை, நாட் ஈவன் a minute. 1 நிமிஷத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குமே. ஒவ்வொரு லொக்கேஷனில் நான் காட்டுறதா இருக்கும், வீடியோவில் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு இது யூஸ்வலாக நான் இப்போ நான் மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கு மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு இப்போ நான் போன இடத்த இன்னொருத்தவங்களுக்கு காட்டணுன்ட்டு மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நான் நிறைய இடத்துக்கு போக முடியாத இடத்துக்கு இந்த மாதிரி மோட்டோ வ்ளாக் பார்த்து தான் அந்த இடம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை வேற மோட்டோ வ்ளாகர்ஸ் மூலியமாக நான் எனக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்ரலாகவே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் தம்பிக்கோ யாருக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் காட்டுவேன், எங்கே பாரு இடம் இப்படி இருக்குது, இடம் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரூட் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாக கேட்பாங்க என்கிட்ட, ஓகே இங்கே ஆமாவா அப்படியா என்ன ஏதுன்ட்டு. இந்த பழக்கத்தினால ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இடத்துது ஓஹோ இங்கெல்லாம் மழை வந்து நின்றுருக்கு, இடத்துதை பற்றி அதே விஷயம் தான். அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இப்போ நான் பண்ணுற மோட்டோ விளாகிங். அவ்வளோதான். ட்ராவல் பண்ணணும், என்ன பார்த்தோ இல்லை ஆல்ரெடி ட்ராவல் பண்ண நினச்சவங்களும் எந்த வண்டியாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணலான்றது ஒன்று வரணும். பண்ணுவோம் ஒரு நாள். அதுக்கும் ஏதாச்சும் ஒரு நார்மலான ஒரு வண்டி. இப்போ என்கிட்ட ஒரு விக்டர் ஒன்று இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அதை கொஞ்சம் ரெடி பண்ணனா, ரெடி பண்ணிட்டு அதில் இந்த மாதிரி ரொம்ப லாங்கெல்லாம் நிறுத்தி போகலாம். போக முடியாதுன்ட்டு இல்லை, பட் ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் வந்து இது என்னதுப்பா, நான் இந்த ஆயிலோட டிஃப்ரென்ஸை சொன்னேன் இல்லையா. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஜென்ரலாக இவ்வளோ ஒரு 7500 RPM தாண்டினதுக்கப்புறம் வண்டியோட சவுண்ட் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் இல்லையா. அந்த டிஃப்ரெண்ட் கிரண்ட் ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிரண்ட் ஃபீல் இல்லை, வண்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்குது. பட் வண்டி ஸ்மூத்தாக இருக்குன்றது அந்த இடத்துல தான் தெரியுது. ஏன்னா எனக்கு 80லேருந்து 100க்குள்ளே தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கிரண்ட், அது கிரண்ட் ஒரு அந்த அக்ரெசிவான ஒரு சவுண்டு இருக்கும் இல்லையா, அது இல்லை இந்த ஆயிலில். பட் என்ன 1500 இல்லையா. ஸோ இதை 1500 rupees கொடுத்து இதை நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டலான்னு சொன்னாங்கன்னா 5000 kilometers ஓட்டலான்னு சொன்னாங்க. இப்போது 5000 kilometersக்கு இதை ஒரு வாட்டி மாற்றுறதையும் 6000 kilometersக்கு அது 2 வாட்டி மாற்றுறதும் ஒன்றும் இல்லை. அது இதை விட அது கம்மி. ஏன்னா 1100 and somethingக்கு நீங்கள் 2 ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ரைடோட 3வது டோல் எந்த டோல்னா தும்கூர் சித்ரதுர்காவா. இருங்க, டோல் பேர் முன்னாடி பார்த்து சொல்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணோன்றவங்க ட்ரை பண்ணலாம்ப்பா. ஸ்மூத்தாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. பர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பெருசாக எதுவும் தெரில. அது மேபி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கலாம். அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுதோ, இன்ஜினில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் குறையுதோ, வண்டியோட என்ன சொல்லுது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுனால வண்டியோட பவர் இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். வெல்கம் டு காரஜீவன ஹல்லி டோல் பிளாசா. ஸோ டோல் பேர் காரஜீவன ஹல்லி. ஹல்லினா கன்னடாவில் கிராமன்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ காரஜீவன ஹல்லி டோல் பிளாசா 3வது டோல் இன்றைக்கி ரைடு ஓடுது. நம்ம இன்னும் ஒரு 19 kilometers ஓட்டிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் மூடு தான். ரெஸ்ட்டுன்னா ரெஸ்ட்டு ஓட்டுறதுக்கு இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னாலே அதனால. சித்ரதுர்கா 90 kilometers. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 183 kilometers இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இப்போ 2 பேர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே தான் வெயிட் பண்ணோம். முன்னாடி எங்கேயாச்சும் நல்ல டீ கடை இருந்துச்சுன்னா அப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. நம்ம ஒரு 1 hour ஏன் வீட்டிலேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இந்த கணக்கு எடுத்தோன்னா 195 110 kilometers ஓட்டிட்டு நான் வந்திருக்கேன். இந்த பைபில் ஒரு 96, வீட்டிலேருந்து வெளியே வந்து நம்ம 96 98 கிட்ட வரும். ஸோ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 110 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நைஸ். முன்னாடி எங்கேயாச்சும் டீ கடை வந்துச்சுன்னா நிறுத்துவோம். அவங்க வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 hour ஆச்சு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சிரான்ற ஊர் என்ட்ரன்ஸில். இங்கே அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு சன்செட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். பியூட்டிஃபுல்லாக சன்ரைஸ் வச்சு சன்செட் ஆகுது. இதை பாருங்கள். நாங்கள் ஏதாச்சும் டீ கடையில் தான் உட்கார வைக்கலான்னு பார்த்தோம். இங்கே பக்கத்தில் எதுவும் கடை தெரியலன்றதுனால இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அவங்களுக்கு சொல்லிட்டு இங்கே வந்தோம். கரெக்டாக ஒரு அண்டர் பாஸ் கிட்ட நின்றுருக்கோம். ஸோ இப்போ வண்டி காட்டுறோம் பாருங்களேன். ரெட் கலர் எப்படி தெரியுது, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு தான் வண்டி ஆன்ல இருக்கு. நாங்கள் இப்படி தான் பஞ்சீரோ பெட்டி போயிட்டு இருக்கு. ಚೆನ್ನಾಗೈತೆ ಹಂಗೆ பஞ்சு ரோப்பெல்லாம் கட்டிட்டு ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் அது அப்படியே தூக்கி போட்டு உக்காந்துட்டு இருக்கோம்.
நம்ம திரும்பியும் பில்லியன் ரைடராக உக்காந்தாச்சு. ஏன்னா மழை தூருது, மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி எங்கேயாச்சும் கடையில் போயிருந்தால் கொஞ்ச நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம். இல்லை மழை ஜோரம் வந்துச்சுனாலும் கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருந்தால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அப்பமா எங்கே போய் இது பண்ணுறது, ஓட்டின்னு போகும்போது நஞ்சின்னு போனால் கூட பரவாயில்ல, உக்காஞ்சின்னு நஞ்சின்னு இருந்தால் அவ்வளோதான். ஓகே, நம்ம இன்னும் முன்னாடி போகலாம். அப்படி இந்த மாதிரி மழை இன்னும் கொஞ்சம் மழை இன்டென்ஸாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் இருட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம, ஏன்னா நான் இது வாட்டர் ப்ரூஃப் கவரெல்லாம் எடுத்துகிட்டு வராததுனால மேபி ஷிவமோகாக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னும் முன்னாடி போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய். ஓகே கைஸ், நம்ம அகெயின் ரைடை ரெஸ்யூம் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:54 எக்ஸாக்டாக. ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஹவர்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போய் ரீச் ஆகுறதுக்கு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ இங்கே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:05. நம்ம இப்போ போகிற டெஸ்டினேஷனுக்கு 115 கிலோமீட்டர். ஸோ நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா அதை பார்த்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னொரு 2 hours 12 minutes ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒசப்பேட்டுன்னு ஒரு ரோட் போட்டு தாவணகேரி சின்னதுக்கா போனால் சின்னதுக்கா நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரெயிட்டு தான். ஸோ இப்போ நம்ம விண்ட் பிளாஸ்ட், சரியான விண்ட் பிளாஸ்ட். எனக்கு வேற இது இன்னொன்று புது செட்டப்பு எப்படி இருக்கும்னு தெரியல. அது ஃபுல் ஸ்டிஃபாக இருக்கும், இது கிளாம்ப் மாதிரியா எங்கேயாச்சும் பிடிக்குமோன்னு வண்டி அப்படியே ரைட்டு தள்ளுது. உங்களுக்கு தெரிஞ்சாலியான்னு தெரியல, நான் ஸ்ட்ரெயிட் அப்புறம் வண்டி அப்படியே கிராஸ் ஆகுது, வண்டி அப்படியே ரைட்டிங் தள்ளுது. ஏன் தாவணகேரி 78. நம்ம இன்னொரு 1 கிலோமீட்டர்ல லெஃப்ட் எடுக்கணும். இங்க லெஃப்ட் எடுத்த உடனே 10 கிலோமீட்டர் இருக்கு. அப்பதான் எவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்தா திருவானூர் போகிறதுக்கு, லெஃப்ட் எடுத்தா சித்ரதுர்கா. இதுக்கப்புறம் தான் ஒன் வேல இவங்க அச்சீவ் சிங்கிள் லைனில் வருவானுங்க ஐபிஎம் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் சிங்கிள் லேன் தான் ரோடு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் எங்கேயாச்சும் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நம்ம 101 கிலோமீட்டர்ஸ் போனோம். 101 கிலோமீட்டர்ஸ் போனோன்றதால நம்மளுக்கு இன்னும் எக்கச்சக்கமானது இருக்குது. ஓகே, நான் இன்னும் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால உதாரணமாக இது பண்ணுவோம். நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டு ரிசப்ஷன் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். கிளம்பலான்னு இருக்கும்போது செம்மையாக மழை வந்தோடனே அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு எங்கே போகலான்ட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு, 9:40 ஆக போகுது. ஸோ அங்கே நெக்ஸ்ட்டு என்ன அன்எக்ஸ்பெக்டட் ஆக போகுதுன்னு தெரியல. நைட்டே கிளம்பணுன்னு பார்த்தா செம்மையாக மழை வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் மொத்தமாக திருப்பி பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ கவர்மெண்ட் இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே தான் ரிசப்ஷன் அவங்க வீட்டில் ஏற்று கொடுத்தாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணி இப்போ தான் ரெடியாகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும் இங்கேருந்து. இதோ ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குமோன்னு நினச்சாலும் நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படியே போக வேண்டியதான். இப்போ பக்கத்துலேயே போட்டிங் இருக்குது. இது தப்பாக காட்டல, நாங்கள் தப்பாக போட்டோம். இதுதான் ஜோக் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு.